தேனியில் முறையான சித்த மருத்துவம் படிக்காமல் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்த போலீஸ் சித்த மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 25 ஆண்டுகளாக சித்த வைத்தியசாலை நடத்திய நபர் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? தேனி அருகே உள்ள நாகராபுரம் பகுதியில் மதுமதி மூலிகை யோகா மருத்துவமனை என்ற பெயரில் கடந்த 25 ஆண்டுகளாக சித்த வைத்தியசாலை ஒன்று இயங்கி வருகிறது. நோய்களை நிரந்தர குணம் பெறச் செய்து நோய்களே வராமல் வாழ வழிவகை செய்து தரப்படும் என்று மக்களிடம் விளம்பரப்படுத்தி ஏராளமானோருக்கு இங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. சித்தா, யோகா, அக்குபஞ்சர், ஆயுர்வேதம் மற்றும் மூலிகை மருத்துவம் என அனைத்து வகையான மருத்துவ முறையையும் ஒரே இடத்தில் உருவாக்கி பல்வேறு முறைகளில் சிகிச்சை அளித்து வந்ததோடு ஆபரேஷன் இல்லாமல், டயாலிசிஸ் இல்லாமல் இயற்கையான மருந்துகள் மூலமாகவே குணப்படுத்துவோம் என கூறி மக்களிடம் பிரபலமான மருத்துவமனையாக திகழ்ந்து வருகிறது. மேலும் நீராவி குளியல், மசாஜ் மற்றும் மண் குளியல் போன்ற வசதிகள் இருப்பதால் இங்கு தொழிலதிபர்கள், அரசியல் பிரமுகர்கள் என தேனி மாவட்டத்தில் உள்ள முக்கிய நபர்கள் பலர் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு இந்த யோகா மருத்துவமனையில் உடல்நலக் குறைவு காரணமாக சிவக்குமார் என்பவரின் மனைவி 55 வயதான ராஜராஜேஸ்வரி சிகிச்சைக்கு வந்தார். அங்கு தொடர் சிகிச்சை பெற்று வந்த ராஜராஜேஸ்வரிக்கு உடல் நலனில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. நாட்கள் ஆக ஆக அவரது உடல்நிலை மோசமாகி உயிருக்கே ஆபத்தான நிலைக்கு சென்றுள்ளார். உடனே சிவக்குமார் தனது மனைவியை தேனியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதித்தார். ஆனால் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மதுமதி மூலிகை யோகா மருத்துவமனையில் தனது மனைவி ராஜராஜேஸ்வரிக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதே அவரது உயிரிழப்புக்கு காரணம் என கூறி கணவர் சிவக்குமார் தேனி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட யோகா மருத்துவமனை மற்றும் அங்குள்ள மருத்துவர்கள் குறித்து ஆய்வு செய்யுமாறு தேனி மாவட்ட மருத்துவத்துறை இணை இயக்குநருக்கு உத்தரவிட்டது. அதன் பேரில் யோகா மருத்துவமனையை ஆய்வு செய்த இணை இயக்குனர் ரமேஷ் பாபு அதன் உரிமையாளரான ராமசாமியின் கல்விச் சான்றிதழ்களை சோதனைக்கு உட்படுத்தினர். அந்த கல்விச் சான்றிதழை சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு சித்த மருத்துவக் கழக பதிவாளர் ஆய்வு செய்தார். அந்த ஆய்வில் ராமசாமியின் சான்றிதழ் தமிழ்நாடு சித்த மருத்துவ மன்றத்தால் வழங்கப்படும் பரம்பரை மருத்துவர்களுக்கான சான்றிதழ் இல்லை என்பது தெரிய வந்தது. அது குறித்து ராமசாமியிடம் விசாரித்த போது அவர் கடந்த 25 ஆண்டுகளாக நோய்களுக்கு சிகிச்சை அளித்து வந்தது தெரிய வந்தது. இது குறித்து இணை இயக்குனர் ரமேஷ் பாபு பழனி செட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க போலீசார் ராமசாமியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவரது மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த நபர்கள் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு யோகா மருத்துவமனைக்கு சீல் வைக்கும் நடவடிக்கையை வருவாய்த்துறையினர் மேற்கொண்டுள்ளனர்.